ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர் ஆடியோஸ் கனையமூர். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளாஸ் டி போர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இது நியூவாக லான்ச் ஆகிருக்கு. அதாவது ஒரு நியூ டெக்னீஷியன், புது டெக்னீஷியன் வந்து இந்த ஃபீல்டில் இறங்குறாங்க, ஒரு பேசிக்கை பற்றி தெரியணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு இந்த கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நார்மல் பேசிக் அப்படி தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு இந்த கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி என்ன இந்த போர்டில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அதாவது இது வந்து பவர் ஆம்ப் போர்டு. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்ஸ் இன்புட்டு வித்து ப்ளூடூத்து இன்புட் செக்ஷன் இதிலே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதில் இப்போ ஃபஸ்ட் மெத்தட் அப்படின்னு என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் டிசி 8 வோல்ட்லேருந்து 1224 லாஸ்ட். இந்த டாடா ஏசி தோஸ்த் அந்த வண்டிங்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட் பேட்டரி தான். அந்த வண்டிங்களுக்கு ஒரு பக்காவான அவுட்புட் கொடுக்கக்கூடிய கிளாஸ் டி போர்டு வேணும் அப்படின்னா இந்த போர்டு தான் நான் செலக்ட் பண்ணுவேன். ஏன்னா செக் பண்ணி பார்த்ததில் ரிசல்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதாவது ஒரு பேஸ் ட்ரிபிள் அட்டாச்மெண்ட் இல்லாமையே வந்து பார்த்திங்கன்னா பஞ்ச் சரி, ட்ரிபிள் சரி, அவ்வளோ சூப்பராக இருக்குது. உண்மையாலுமே ஒரு நல்ல குவாலிட்டியான போர்டுன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 24 வோல்ட் இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. டைரெக்டாக வந்து ஸ்பீக்கர் அவுட். இதுதான் ஸ்பீக்கர் அவுட் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டு, அதாவது லெஃப்ட்டு ரைட்டு 2 ஸ்பீக்கர் அவுட்டு. இது வந்து கனெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்விட்சஸ் மாடலில் கனெக்ஷன்ஸ். இது வந்து பிபிங்கிறது புஷ் சுவிட்சு, அந்த சுவிட்ச் கனெக்ஷனுக்கோசரம் இந்த வந்து டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அதெல்லாம் எதுவும் இந்த டீட்டெயில்ஸ் வந்து இன்னொரு வீடியோவில் போடுறேன் உங்களுக்கு எப்படின்ட்டு. சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா பவர் செக்ஷன் கொடுத்து ஸ்பீக்கர் அவுட் எடுத்துட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸு ப்ளூடூத்து ஆன் ஆகிடும். நீங்கள் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி மொபைலில் சாங் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு ஆடியோ அவுட் வந்துடும். நீங்கள் மொபைலில் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், சவுண்டு வந்து மொபைலில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உண்மையிலுமே ஆடியோ வந்து பிரமாதமாக இருக்குது. நான் செக் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ ஃப்ரீக்குவென்சி கெயின் மாதிரி நம்ம அந்த கெய்னர் வந்து எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஆடியோ ஓப்பன் ஆகுது. நான் வந்து மீடியம் சைஸ்லேயே வந்து கெய்னர் வச்சுக்கிட்டேன். ஏன்னா ஓவராக ஓப்பன் பண்ணாலும் இது வந்து ஹீட் ஆக ஆரம்பிச்சிடுது, ஓவராக வந்து ஹீட் ஆகுது. மீடியம் சைஸில் வச்சுக்கிட்டேன். இந்த ஐசி வந்து ஹீட்டுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை, அந்தளவுக்கு ஆனால் ஆடியோவும் கிளாரிட்டியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. உங்களுக்கு